வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரீம் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பைக்குக்கு தேவையான ஹெட்லைட்ஸ், ஃபாக் லைட்ஸ், இண்டிகேட்டர், ஃபேன்சி லைட்ஸ், ஹாரன், வைசர், எக்ஸாஸ்ட், அப்புறம் ஹேண்ட் கார்ட்ஸ், லிவர்ஸ், ஹெல்மெட்ஸ், க்ளவுஸ், ரைடிங் ஜாக்கெட் அண்ட் மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகிற ப்ராடக்ட்ஸும் கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் இரோடியன் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஃபார் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் ஸ்டாண்டர்ட் 350 and 500cc அண்ட் எலக்ட்ரா மாடல். இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் பாக்ஸில் வருது. அண்ட் பாக்ஸோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் பாக்ஸ் கூட வர ப்ராடக்ட்ஸ் என்னென்னா 2 ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டருக்கான ப்ரொடெக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆம்ப் மீட்டருக்கான ப்ரொடெக்டர். அண்ட் இது கூடயே ஒரு சாஃப்ட் கிளாத் இருக்குது, ட்ரை அண்ட் வெட் வைப்ஸும் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரில் மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், செகண்ட் லேயர் ப்ளூ கலரில் இருக்கும், அண்ட் சென்டரில் இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரொடெக்டரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.4 mm. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த சாஃப்ட் கிளாத் எடுத்து மீட்டரில் இருக்க டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வெட் வைப் எடுத்துக்கணும். வெட் வைப் எடுத்து மீட்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ட்ரை வைப் எடுத்துக்கணும். ட்ரை வைப் எடுத்து அதில் எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே இந்த ட்ரை வைப் வச்சு தொடச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோட ஃபஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட் லேயர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீட்டரில் அப்படியே டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் சாஃப்ட் கிளாத் எடுத்து பபுள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் செகண்ட் லேயரையும் ரிமூவ் பண்ணிடணும். ஆம்ப் மீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். முதல் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆம்ப் மீட்டரில் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பபுள்ஸ் இல்லாத மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு செகண்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக், எலக்ட்ரா ஸ்டாண்டர்ட் 350 and 500cc எல்லா மாடல் பைக்ஸுக்குமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.extremes.in நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட அஃபிஷியல் ஆப் extremes.in கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் டெலிவரி டைமை நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரியாத ப்ராடக்ட் ஐடி ஆர் ப்ராடக்ட் நேமை நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அஃபிஷியல் ஆப் extremes.in நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒர்க்கிங் டேஸ் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் டிஸ்பிளேல தெரியாத மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம extremes.in ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்புறம் எங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணவங்க கூகுள் ஃபீட்பேக்கில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங்கை வச்சு எங்களோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ வீடியோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸில் இருக்க ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். பாக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், ட்ரை அண்ட் வெட் வைப் அப்புறம் சாஃப்ட் கிளாத் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட் கிளாத் எடுத்துகிட்டு மீட்டரில் இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வெட் வைப் எடுத்து மீட்டர் மேலே இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை வைப் எடுத்துட்டு மீட்டர் மேலே இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா க்ளீனாக தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டரோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக மீட்டர் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வச்சுட்டு பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு செகண்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். சேம் இதே ப்ராசஸ் தான். ஆம்ப் மீட்டருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட் லேயர் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக அப்படியே மீட்டர் மேலே வச்சுட்டு பபிள்ஸ் இல்லாத மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்காக தனியாக நீங்கள் மெக்கானிக்கிட்ட போய் ஃபிக்ஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, நீங்களே கூட ஃபிட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் மீட்டருக்கு ரொம்பவே சேஃப்டி. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது போல் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்தெந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.